இந்த எபிசோடில் மாபெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் காட்சி, காரு, 200 பவுண்டு நகை எல்லாம் வாங்கித் தரேன்னு சொல்லிதானே உங்க அப்பா கொண்டு வந்திருக்காரு. அப்புறமும் எதுக்கு இப்ப எல்லாத்தையும் எடுத்துட்டு போக சொல்றீங்கன்னு கேட்கும் நேரம், பெண் அமைதியா உலகத்திலே லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்னன்னு சொல்றாங்க. இப்போ கல்யாணம் வரைக்கும் பொண்ணு போட்ட நகை, சீரு, பணம் அது எல்லாமே அவளுக்காக தந்ததுதான். தாலி கட்டின உடனே அது அவளுடைய அப்பா வீட்டுக்கே திரும்பணும். இங்க என்ன அவசியம் என்று சொல்லிவிடுகிறாள். எனக்கு வாழ்க்கையில் இதெல்லாம் வாங்கி கொடுங்கன்னு நான் ஒரு நாளும் கேட்கலை. வாங்கி வந்ததெல்லாம் நீங்களே எடுத்துட்டு போங்கன்னு முடிவை அவுட்ரைட் சொல்லிடுகிறாள். அதிர்ச்சியில் நிற்கும் கணவன், நகை, காரு, பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன், ஆனா இப்ப எல்லாமே இல்லன்னா சோர்வோட பேச அவள் சர்க்கரா பதில் சொல்றா. எல்லாரையும் உழைச்சு சம்பாதிச்சதுக்கு தான் அருமை இருக்கிறது, அதுதான் மனுஷன் மதிப்பு. அங்க இருந்த எம்எல்ஏ அங்குளும் கூட, நான் உன் முடிவை முழுக்க ஆதரிக்கிறேன், ஒத்த தேங்காய் மூடி கூட இந்த வீட்டுல இருக்கக்கூடாது, எல்லா சீரும் எடுத்துட்டு போங்கன்னு சொல்றார். அந்த பையன் ஒரு நல்ல மனுஷனா திருந்தும் நாளில் அவன் தானே உங்க முகத்தை பார்த்து சீரை கொடுக்க சொல்லுவான். அப்போ தானே இதெல்லாம் அவனுக்கு தகுதி கூறி பெற்றோரை பக்கத்துக்கு அனுப்புற காட்சி கூஸ்பம்ஸ் தரும். எல்லோரும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோன்னு சொன்னாலும் அவள் சிரிப்போட, அதெல்லாம் வேண்டாம், இது என்ன ஆஹா ஓஹோ கல்யாணம் இல்ல, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் நீங்களே சொல்லிட்டு மெதுவா மேலே போய்விடுகிறாள். இறுதியில் அவர் அப்பா தன்னோட ஆட்களை அழைத்து எல்லா சீரும் நகையும் வாங்கிட்டு போங்கன்னு சொல்ற அந்த நிமிஷமே கதை முழுக்க புதிய திருப்பத்துக்கு செல்கிறது.